நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் சாரல் மழையால் அறுவடைக்கு தயாரான சம்பா நெல்மணிகள் வயலில் சாய்ந்து சேதமடைவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். லெனின், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டில் 1,80,000 ஏக்கரில் சம்பா தாளடி நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது நாகை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக தொடர்ச்சியாக சாரல் மழை பெய்து வருகிறது. பருவம் தப்பி பெய்து வரும் தொடர் மழையால் சம்பா அறுவடை பணிகள் முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. நெல்மணிகள் முற்றியுள்ள நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் பாலம் தாங்காமல் தரையில் சாய்ந்து வருகிறது. இதனால் நெல்மணிகள் மழையில் நீரில் நனைந்து சேற்றில் படியும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அறுவடை இயந்திரம் கொண்டு அறுவடை செய்ய முடியாமல் அறுவடை இயந்திரங்களை வயல்களில் நிறுத்தி வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வழக்கமான வாடகை விட அதிக வாடகை கொடுத்து அறுவடை செய்யும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த மழையானது இதே போன்று தொடர்ச்சியாக பெய்தால் அறுவடை பணிகள் பாதிக்கப்படுவதோடு நெல்மணிகளும் மழைநீரில் சாய்ந்து சேதமாகும் என்பதால் மகசூல் பாதிப்பு ஏற்பட்டு பெரும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் விவசாயிகள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தற்போது அரசு நேரடி நெல் கொள்முதல்கள் திறக்கப்படாத உள்ள நிலையில் அறுவடை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக நாகை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.